அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து காளான் ஃப்ரை. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன், கரம் மசாலா போட்டிருக்கிறேன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன், மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து சுக்கா மசாலா மாதிரி. இது வந்து இதில் காளான் போட்டிருக்கிறேன். ஒரு ஈரலும் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன், அதுவும் வெந்தோடனே இதில் கலந்துருவேன். அப்படியே சுக்கா மசாலா மாதிரி வந்துடும், காளான் சுக்கா. இதில் வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இந்த காளான் போட்டிருக்கிறேன். இது வெந்தோடனே இந்த ஈரல் வெந்தோடனே அதையும் தூக்கி இதில் கலந்துட்டு அப்படியே சுக்கா மசாலா அப்படியே பண்ணி அந்த புளி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஈரலை வேக வச்சது இப்போ அதில் கொட்டிடலாம். இது வந்து இந்த சுக்கா அது ரெடி பண்ணல, வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இது வந்து நல்லா தண்ணி சுண்டட்டும், சுண்டு அப்படியே சுக்காவாக மாதிரி அப்படியே பிறண்டு வந்து கொஞ்சமாக ஆகிடும். அது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சுக்காவாக ஆயிடுச்சு. இது அப்படியே புளி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், சாம்பாருக்கு, எலுமிச்சப்பழ சாதத்துக்கு இதெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது வந்து காளானும் ஈரலும் போட்டு சுக்கா பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.